ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஏஎஃப்ஐஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆப்டிடியூட்டில் வந்து தொடர்ந்து நம்ம சம்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆப்டிடியூட் வந்து ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து வேதிக் மேக்ஸ் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களால் இன்னும் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஆப்டிடியூடைய கால்குலேஷன்ஸ் எல்லாமே ஸ்பீடாக வந்து உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வேதிக் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் நம்ம பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 20+ வீடியோஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மூலியமாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, மேக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கால்குலேஷன்ஸையும் வந்து உங்களால் ஸ்பீடாக வந்து என்ன பண்ணலாம், பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வேதிக் மேக்ஸை பொறுத்தவரை இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பிரேக்கிங் தி நம்பர் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம். ஓகே. பிரேக்கிங் த நம்பர் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த சேனலை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம இப்போ டாபிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்ட்டிங்கில் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன். வேதிக் மேக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ வேதிக் மேக்ஸுங்கிறது இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மேத்தமெட்டிக்கல் டெக்னிக் தான். ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு டெக்னிக், ஷார்ட்கட்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஸோ மேக்ஸில் உள்ள சில ஷார்ட்கட்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அது மூலயமா டஃப்பான காம்ப்ளெக்ஸான கால்குலேஷன்ஸை, எக்ஸாம்பிள் வந்து அரித்மெட்டிக்ஸ், அல்ஜிப்ரா, ஜியாமெட்ரி, கால்குலஸ் இந்த மாதிரி உள்ள டாப்பிக்கில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ஸ்பீடாகவும் அக்யூரேட்டாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த வேதிக் மேக்ஸுங்கிற டெக்னிக் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா, வேதிக் மேக்ஸுங்கிறது ஆரம்ப காலம், வேத காலம்னு சொல்லுவாங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு அப்புறம் இந்தியாவில் உருவான கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி, 3000 2500 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்ட ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக அது எப்போ வெளியில் தெரியுதுன்னா 1918 டைமிங்கில் பாரதி கிருஷ்ண தீதாஜி மகாராஜ், அதாவது இவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, இதனுடைய வேதிக் மேக்ஸினுடைய கான்செப்டை வந்து வெளி உலகத்துக்கு வந்து பெரிய லெவலில் வந்து தெரியப்படுத்துகிறாரு. ஸோ இவருடைய அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணி வேதிக் மேக்ஸுங்கக்கூடிய ஒரு புக்குமே வந்து என்ன பண்ணியிருக்கு, பின்னாடி வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் தான் வந்து இந்த வேதிக் மேக்ஸோடைய டெக்னிக்ஸ், ஃபார்முலாஸ் இதை பற்றிலாம் சொல்லுது. ஸோ இந்த வேதிக் மேக்ஸை பொறுத்தவரையும் மொத்தம் இதில் வந்து 16 சூத்ராஸ், 13 சூத்ராஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சூத்ராஸ்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ 16 டெக்னிக் இருக்குது. அது கீழே வந்து 13 சப் டெக்னிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, எவ்வளோ பெரிய மேக்ஸ் கால்குலேஷனாக இருந்தாலும் மேக்ஸிமம் மேக்ஸில் உள்ள கால்குலேஷனில் 90% கால்குலேஷன்ஸ் வந்து நம்ம ஈஸியாகவும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸியாகவும் சால்வ் பண்ணலாம், ஸ்பீடாகவும் பண்ணலாம், அதே மாதிரி அக்யூரேசியாகவும் இருக்கும். ஓகேங்களா? அக்யூரேட்டாகவும் இருக்கும். ஸோ இது 3மே நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் பண்ணும்போது நமக்கு பிரச்சனை என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் நம்ம சால்வ் பண்ணும்போது அது ஈஸியாக அப்படிங்கிற ஒரு ஃபீலே நம்மளுக்கு வராது. ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். 2 டைம் நிறைய எடுத்துக்கிடும். அப்புறம் வந்து சில நேரம் எல்லாமே கால்குலேஷன் நம்ம கரெக்டாக பண்ணி வரும்போது ஆன்சர் கடைசியில் தப்பாக போயிடும். அக்யூரசி வந்து மிஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வேதிக் மேக்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ காம்படேட்டிவ் எக்ஸாமை பொறுத்தவரையும் இந்த வேதிக் மேக்ஸ் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ காம்படேட்டிவ் எக்ஸாம் வந்து உள்ள எல்லாமே எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ் தான், ஆப்டிடியூட் தான். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்பீடாகவும் அக்யூரேட்டாகவும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட அட்வான்டேஜஸ் வந்து சிம்பிளிஃபை தி கால்குலேஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணிடும். ஸ்பீட் அண்ட் அக்யூரசி இருக்கும். அது மாதிரி உங்களுடைய மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த கால்குலேஷன் மெத்தட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுற மூலயமா உங்களுடைய மெமரி பவர் அதிகமாகும். உங்களுடைய கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த வேதிக் மேக்ஸ் வந்து எங்கெங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஸ்கூல் லெவலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும். இது மாதிரி காலேஜ் லெவலில் உள்ள பசங்களுக்கு இது யூஸ் ஆகும். நம்ம டிகிரி முடிச்சுட்டு காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எம்எம்எஸ் இந்த எக்ஸாமுக்கு, அப்புறம் என்டிஎஸ்சி எக்ஸாம்ஸ், அது மாதிரி நிறைய நேஷ்னல் டேலண்ட் எக்ஸாம்ஸ், ஸ்கில் டேலண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய ஆர்கனைசேஷன் ப்ரைவேட்டாக நடத்துகிறாங்க. ஒலிம்பியாட்ஸ் நடக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த மாதிரி ஆப்டிடியூட் உங்களுக்கு இருக்கும். அதை தவிர்த்து நீங்கள் காலேஜ் படிக்கக்கூடிய நேரங்களில் சிஓஇடிங்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், கிளாட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இதே மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் டிஎன்பிஎஸ்சி, அப்புறம் போலீஸ் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், யூபிஎஸ்சி இந்த மாதிரி இந்த செக்டார்ஸ்லாம் யூஸ் ஆகுது. இதை தவிர்த்து இது கவர்மெண்ட் எக்ஸாம். ஸோ ப்ரைவேட்டில் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட்லேயும் வந்து இந்த ஐடி கம்பெனி, அப்புறம் சில எம்பிஏ லெவலில் நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வைப்பாங்க.
ஸோ அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லேயும் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட், ரீசனிங், பேசிக் இங்கிலீஷ் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம இப்போ வந்து இந்த டாபிக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வேதிக் மேக்ஸில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பிரேக்கிங் தி நம்பர் அப்படிங்கிறது தான். ஸோ பிரேக்கிங் தி நம்பர்னால் என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்து மேக்ஸில் வந்து ஒரு சின்ன சின்ன நம்பர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 1 இன்ட்டு 2 பண்ணுறது ஈஸி தான். ஓகேங்களா? 10 இன்ட்டு 5 பண்ணுறது ஈஸி. அது மாதிரி 150 இன்ட்டு 10னாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், கால்குலேஷன் பண்ணிடலாம். ஆனால் இப்போ ஒரு நம்பர் இருக்குது, 1500, 145 3 2 1 இன்ட்டு 826 இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா இதை நம்ம கால்குலேஷன் பண்ண முடியுமா அப்படின்னா, இதை கால்குலேட் பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் சிரமம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த நம்பர்ஸை பிரேக் பண்ணி நம்மளுக்கு வசதியாக பிரேக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடலாம், அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரேக்கிங் தி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக்கிங் தி நம்பரில் வந்து கீழே வந்து 3 சப் டாபிக் ஒன்று இருக்குது. ஒன்று வந்து அடிஷன், ஸோ கூட்டல். இன்னும் வந்து டபுள் அண்ட் ட்ரிபிள் தி இன் மைண்ட். இது எல்லாமே நம்ம மைண்டில் பண்ணக்கூடிய கால்குலேஷன் தான். ஓகேங்களா? பேப்பர் அண்ட் பென் இல்லாமல் மைண்டில் பண்ணக்கூடிய கால்குலேஷன். ஸோ அடிஷன் இன் மைண்ட் ஃபஸ்ட்டு வந்து அடிஷன் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து டபுள்னா என்னது, இன்ட்டு 2. ட்ரிபிள் அப்படின்னா இன்ட்டு 3. இதே மாதிரி இன்ட்டு 4, இன்ட்டு 5 எல்லாமே நம்ம இதில் பண்ண முடியும் இந்த மெத்தடில். அதுக்கப்புறம் 10% ரூல். ஸோ பெர்சன்டேஜை வச்சு மைண்ட் கால்குலேஷன் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த 3 டாபிக் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்த வீடியோவில் வந்து அடிஷன் இன் மைண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ அடிஷன் இன் மைண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது 1 + 9 அப்படின்னா எல்லாராலையும் ஈஸியாக சொல்ல முடியும். ஓகேங்களா? 10 சொல்லிடலாம். அப்போது 15 + 14 அப்படின்னாலும் என்ன பண்ணிடலாம், இது வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேங்களா? 15 + 14 2 9 29. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நம்பர்ஸ் வந்து சின்னதாக இருக்கும் போது ஈஸியாக நம்மளால் கால்குலேஷன் பண்ண முடியும். ஸோ பெரிய நம்பர் இப்போ இது வந்து ஓர் இலக்க எண். ஓகேங்களா? 1 டிஜிட் நம்பர். இது ஈரிலக்க எண் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து 2 டிஜிட் நம்பர். ஓகேங்களா? இப்போது 3 டிஜிட் நம்பர் இருக்குது, 3000 + 1000. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியுமா? 3000 + 4 இதுவும் ஈஸி தான். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து என்னது, 4000. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்பர் வந்து முழு நம்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 5 6 7 + 8 2 9 1 இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியாது, நார்மலாக உடனே மைண்ட் கால்குலேஷன் பண்ண முடியாது. நம்ம அப்போ என்ன பண்ணுவோம், 4 5 6 7 எழுதுவோம். அதுக்கப்புறம் 8 2 9 1 போடுவோம். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆட் பண்ணி ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதான் நம்ம ட்ரெடிஷ்னலாக பயன்படுத்தக்கூடிய மெத்தட். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரி எப்படி நம்ம இது 3 இலக்க நம்பர் தான், இது 3 இலக்க நம்பர் தான், இதுவும் இது 4 இலக்க நம்பர் தான், இது 4 இலக்க நம்பர் தான். ஓகேங்களா? எல்லாமே இது 4 டிஜிட் நம்பர். இந்த 4 டிஜிட் நம்பரை இங்கே ஈஸியாக நம்ம மைண்ட் கால்குலேஷன் பண்ண முடியுது. ஆனால் இங்கே பண்ண முடியலை. ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி முழு நம்பராக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து ஈஸியாக வந்து மைண்ட் கால்குலேஷன் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். இந்த இந்த காம்ப்ளெக்ஸான நம்பரை வந்து நம்ம முழு நம்பராக ஆக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். சரி, ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம சம்குள்ளே போயிடுவோம். 324 + 187 சொல்லிட்டு 2 நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பரை ஆட் பண்ணணும். ட்ரெடிஷ்னலாக நம்ம இதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, 3 2 4 எழுதிக்கிடுவோம். அப்புறம் 187 போட்டு ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு என்ன பண்ணுவோம், இது வந்து நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, சாரி இது ரைட் ஹேண்ட் சைடு, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இந்த நம்பர் 4 டிஜிட்லாம் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. அதுலேருந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக லெஃப்ட்டில் வந்து அடுத்தடுத்த நம்பர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம அடிஷன் பண்ணும்போது ரைட்லேருந்து தான் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த 7யும் 4யும் பண்ணுவோம். 3யும் 4 இந்த பக்கம் இந்த ஆரம்பிப்போமா, இந்த பக்கம் ஆரம்பிக்க மாட்டோம். 3 3 1 4 2 + 8 10 10க்கு 0 பாக்கி 1 இங்கே போட்டு 11 12 இந்த மாதிரி எழுதுவோமா, இந்த மாதிரி எழுத மாட்டோம். இது தப்பு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் எப்போவுமே போக மாட்டோம். கால்குலேஷன் அது வந்து டிவிஷனாக இருக்கட்டும், மல்டிப்ளிகேஷனாக இருக்கட்டும், அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன் எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் வருவோம். ஓகேங்களா? ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் வருவோம். ஸோ இப்போ 4 + 7 வந்து 11 11க்கு 1 பாக்கி 1
8 2 10 திரும்ப 11 பாக்கி 1 திரும்ப இங்கே 1 வந்துருச்சு. 3 1 4 + 1 5 மொத்தம் 511. ஸோ இதோடைய ஆன்சர் வந்து 511 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம். இதே மாதிரி தான் ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணுவோம். ஸோ ஆனால் இது வந்து பேப்பர் பென் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பேப்பரில் செஞ்சு பார்க்குறது. ஆனால் இது வந்து நீங்கள் பார்த்தோன்னு சொல்லணும். ஓகேங்களா. வேதிக் மேக்ஸை பொறுத்தவரையும் பெரும்பாலும் எல்லா கால்குலேஷனும் மைண்ட்லேயே நீங்கள் பண்ணலாம். அடிஷனாக இருந்தாலும் சரி, டபுள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ட்ரிபிள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மல்டிப்ளை 10% எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு மைண்ட் கால்குலேஷனில் பண்ணுற மூலியமாக வந்து என்ன பண்ணிடலாம், உங்களுடைய டயத்தை வந்து நீங்கள் மிச்சம் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ 324 + 187. ஓகேங்களா. இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த 324ங்கிறத நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 4ங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது வந்து இதுக்கு இந்த 4க்கு ஒரு வேல்யூ இருக்கும். இந்த 4ஓட வேல்யூ வந்து 4, 2ஓட வேல்யூ வந்து 2, இந்த 3ஓட வேல்யூ வந்து 3. இதில் வந்து அந்தந்த நம்பருடைய வேல்யூ அதை தவிர்த்து இந்த 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 நம்பருக்கு எல்லாமே பிளேஸ் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. பிளேஸ் வேல்யூனா அதுலேயே இருக்குது. பிளேஸ்னால் அதோடைய இடம். இந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குது. இந்த 4 வந்து 1ன்னு சொல்லுவாங்க. இந்த 2 இருக்கிறது வந்து 10, 3 இருக்குது 1 10 100. இதுக்கப்புறம் ஒரு நம்பர் ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க, இது 1000. ஸோ நம்ம ஸ்கூல்லேயே சொல்லியிருப்பாங்க. இது இது 1 இந்த ஒவ்வொரு டிஜிட்டு. ஓகேங்களா. 4 ஒரு டிஜிட், 2 ஒரு டிஜிட், 3 ஒரு டிஜிட். இந்த ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் பிளேஸ் வேல்யூ இருக்குது. ஓகேங்களா. 4 டிஜிட் வந்து பிளேஸ் வேல்யூ வந்து 1. 2 உடைய டிஜிட் பிளேஸ் வேல்யூ வந்து 10. இது மாதிரி 3 உடைய பிளேஸ் வேல்யூ வந்து 100. இந்த 0 உடைய பிளேஸ் வேல்யூ வந்து 1000. ஓகேங்களா. ஸோ இந்த பிளேஸ் வேல்யூஸ் வச்சு தான் இந்த சம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈஸியாக வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. கவனிங்க, ஃபஸ்ட்டு ஒரு சம்மு மட்டும் தான் உங்களுக்கு டைம் எடுத்துக்கிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக மைண்ட் கால்குலேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 to 4, இந்த 3 to 4 இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது 1, இது 10, இது 100. ஸோ இது கம்ப்ளீட் ஃபுல் நம்பர் ஆக்குங்க. ஓகேங்களா. இப்போ இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் வருவோம் கால்குலேஷன்ஸ்க்கு எல்லாமே. ஓகேங்களா. அப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது 4 ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும், 2 கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கப்புறம் 3 கம்ப்ளீட் பண்ணணும். ஆனால் பேசிக் மேக்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லெஃப்ட் டு ரைட் ஃபஸ்ட்டு 3 கம்ப்ளீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 4. ஓகேங்களா. எப்படி பண்ண போகிறோம்னா இங்கே பாருங்கள். இதோடைய பிளேஸ் வேல்யூ வந்து 1, இதோடைய பிளேஸ் வேல்யூ வந்து 10, 3ஓட பிளேஸ் வேல்யூ வந்து 100. ஓகேங்களா. ஸோ இது 100. இப்போ இது என்ன பண்ணால் இதை மல்டிப்ளை பண்ணிடணும். 3 × 100 300. 300 ப்ளஸ் அது மாதிரி இது வந்து இதோடைய பிளேஸ் வேல்யூ 10, அந்த பிளேஸ் வேல்யூ அந்த நம்பரோட வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 10 20. அப்புறம் 4 × 1 வந்து 4. ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 324 தான் வரும். இதே மாதிரி தான் 187 நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா. 187 பண்ணிங்கன்னா இது 1 × இது 100ல் இருக்குது. உன்னுடைய பிளேஸ் வேல்யூ வந்து 100. அதனால் 1 × 100 வந்து 100 ப்ளஸ் 8 × 10 80 ப்ளஸ் 7 × 1 7. ஓகேங்களா. இது எல்லாத்தையும் நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணி அப்படின்னா இது 400. இப்போ அந்த ஹண்ட்ரட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணுங்கள். டென்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணுங்கள். அப்புறம் ஒன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணுங்கள். இப்போது இந்த டென்ஸ் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். 80 + 20 வந்து 100. 7 + 4 இப்போ ஒன்ஸ் 7 + 4 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 11. இப்போ நான் ஒன்ஸ் டென்ஸ் எல்லாமே அதோடைய பிளேஸ் வேல்யூ தான் சொல்கிறேன். இது 1, இது 10, இது 100. ஓகேங்களா. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 400 + 100 500 511. ஓகேங்களா. மொத்தம் 511 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா. நீங்கள் யோசிக்கலாம், என்னப்பா நம்ம நார்மலாக வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து நிறைய டைம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்படி பண்ணுறோம். ஆனால் இதே ரொம்ப எடுத்துக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். நான் உங்களுக்கு புரியுறதுக்காண்டி நான் எழுதி காமிக்கிறேன். ஆனால் இதை நீங்கள் மைண்ட் கால்குலேஷனில் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ மைண்ட் கால்குலேஷனில் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா. நான் சொல்ல சொல்ல நீங்களும் யோசிங்க. நீங்களும் மனசுக்குள்ளே சொல்லி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ 324 + 187. ஸோ இதை நீங்கள் எப்படி பண்ணலாம், ஃபஸ்ட்டு 100 எல்லாமே ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய 100 எடுங்க. 300 ப்ளஸ் வந்து இங்கே ஒரு 100. அப்போனா 300 + 100 400. 20 + 80. ஓகேவா. 20 + 80ங்கிறது இந்த 2 உடைய வெளி எடுங்க, இந்த 8 உடைய வெளியூ. 2 × 10 20, 8 × 10 80. ஸோ இப்போ இது வந்து 10 100ன்னு வரும்போது இது வந்து திரும்ப 100ல் வந்துடுது. ஓகேங்களா. அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த 100 வந்து இதில் வந்துடும். டென்ஸில் வந்து எதுவுமே கிடையாது, 0 ஆயிரும். ஏன்னா அது 100 ஆனோன்னா இதில் வந்துருச்சு. அப்புறம் இதில் பாருங்கள், 4 + 7 வந்து 9 வரைக்கும் தான் என்ன பண்ணுவோம், ஒற்றைப்படையில் இருக்கும். ஓகேங்களா. அப்போ 2 இதில் வரும்போது டென்ஸ் ஆயிரும். சாரி, இதை நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நிமிஷம். இப்போ இங்கேருந்து நான் இப்போ நம்ம ரைட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா. லெஃப்ட்லேருந்து ரைட் நோக்கி போகிறோம். ஓகேங்களா. லெஃப்ட்டில் 3 ஃபஸ்ட் நம்ம இந்த டிஜிட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ 3 × அதோடைய பிளேஸ் வேல்யூ வந்து 100.
இப்போ 300 ப்ளஸ் வந்து இங்கே ஒரு 100 இருக்குது. இப்போ 400. 20 ப்ளஸ் 80 100. 7 ப்ளஸ் 4 11. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 511. ஓகேங்களா? இப்போ வந்து இதை நான் ஈஸியாக பண்ணிட்டேன்னா ஒரே ஸ்டெப்பில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் மைண்ட்லேயும் பண்ணலாம். இதையும் நீங்கள் அதே மாதிரி ஆன்சர் பண்ணலாம். இப்போ பாருங்க 568 ப்ளஸ் 245. ஓகேங்களா? ஸோ இது ஒன்ஸ் சாரி ஹண்ட்ரட்ஸில் வந்து என்ன இருக்குது? 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இப்போ ரெண்டையும் ஹண்ட்ரட்ஸால் மல்டிப்ளை பண்ணி அப்படின்னா 700. ஓகேங்களா? நீங்கள் என்ன வச்சுக்கோங்க 700 ப்ளஸ் வந்து 6 ப்ளஸ் 4. இப்போ 60 ப்ளஸ் 40. இப்போ 100. ஏற்கனவே 700 இருக்குது, இப்போ ஒரு 100 வந்துருச்சு. ஸோ ஹண்ட்ரட்ஸ் எல்லாமே ஒரு ஹண்ட்ரட்ஸில் கொண்டு வந்துங்க. ஏற்கனவே 700 இருக்குது, இப்போ ஒரு 100 அப்போனா 800. ஓகேங்களா? இப்போ 800 நம்மள்ட்ட இருக்குது, எக்ஸ்ட்ரா எதுவும் நம்பர் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க ஒன்ஸ் டென்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன்னா ரெண்டு டென்ஸ் ஆட் பண்ணும்போது அது 100 மாறிடுச்சு. அப்போ 100 நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ ஒன்ஸில் பார்த்தீங்கன்னா 8 ப்ளஸ் 5 இருக்குது. ஸோ 8 ப்ளஸ் 5 எவ்வளோ? 8 ப்ளஸ் 5 வந்து 13. ஓகேங்களா? ஸோ 13 ஏற்கனவே வந்து நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குது? 800 இருக்குது, இப்போ 13 இருக்குது. அப்போ 800 ப்ளஸ் 13 813. ஓகேங்களா? அதான் 813. பார்த்தீங்களா? இப்போ நம்ம இந்த மேக்ஸ் வந்து நம்ம செஞ்சே பார்க்கல, மைண்ட் கால்குலேஷன் தான். ஓகேங்களா? ஸோ பொறுமையாக பாருங்கள், புரியலன்னா திரும்ப ஒரு தாட்டி பாருங்கள். இல்லை அப்படின்னா அடுத்த சம்ஸ் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இதை கவனிங்க. ஸோ இதுக்கு நான் ஆன்சர் பண்ண போகிறேன், பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணாமல். ஓகேங்களா? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹண்ட்ரட்ஸ் வழியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ 700 ப்ளஸ் 300 அப்போனா 1000. அப்போ நம்ம கையில் வந்து தௌசண்ட்ஸ் இருக்குது. மைண்டில் என்ன வச்சுக்கோங்க, தௌசண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் இது இந்த நம்பர் பாருங்கள், டென்ஸ் 10 ப்ளஸ் 80 90. ஏற்கனவே நம்மள்ட்ட வந்து எவ்வளோ இருக்குது? 1000 இருக்குது. இப்போ 1090 இருக்குது. ஓகேங்களா? 1090 இருக்குது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1090 இருக்குது. ப்ளஸ் வந்து அடுத்து பாருங்கள் ஒன்ஸில் என்ன இருக்குது? 9 ப்ளஸ் 6. 9 ப்ளஸ் 6 வந்து 15 15. ஓகேங்களா? ஏற்கனவே நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குது? 1000 இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு 90 1090 ப்ளஸ் வந்து இப்போ ஒரு 15. 1090 ப்ளஸ் 15 எவ்வளோ? 1090. இந்த 15ன்னு வரும்போதே இதில் இருக்கக்கூடிய 10 வந்து டென்ஸில் வந்துடும். ஓகேங்களா? அப்போ 1019 இருக்கிறது வந்து 1100 ஆயிரும். 1100 ஏன்னா அந்த 15லேருந்து டென்ஸு கொடுத்தனால பாக்கி எவ்வளோ இருக்கா? அதில் 5 தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 1100 எவ்வளோ? 1105. ஓகேங்களா? அதான் ஆன்சர். நீங்கள் கால்குலேட்டரில் வேணால் போட்டு பாருங்கள், கரெக்டாக அந்த ஆன்சர் வரும். ஓகேங்களா? என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 700 ஃபஸ்ட்டு இந்த 700 ப்ளஸ் 300 எவ்வளோ வந்துச்சு? 1000. அதுக்கப்புறம் இந்த 10 ப்ளஸ் 80 எவ்வளோ வந்துச்சு? 90. அதுக்கப்புறம் 9 ப்ளஸ் 6. 9 ப்ளஸ் 6னா எவ்வளோ? 15 15 வரும். அப்போ நீங்கள் 5 மட்டும் வச்சுக்கோங்க, பாக்கி உள்ள 10 வந்து இங்கே கொடுத்துருங்க. இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா இது 100 ஆயிரும். அப்போ 1105. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் கரெக்டு. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? வேதிக் மேக்ஸுங்கிறது இதுதான். ஸோ அடுத்து நம்ம அடிஷனில் வந்து திரும்ப நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். இப்போங்க 700 ப்ளஸ் 500. 700 ப்ளஸ் 500 எவ்வளோ? 1200. ஓகேங்களா? 1200 நான் எழுதுகிறேன், ஆனால் நீங்கள் அதை மைண்ட் கால்குலேஷனில் பண்ணணும். ஓகேங்களா? 10 ப்ளஸ் 80 எவ்வளோ? 90. அதே மாதிரி 2 ப்ளஸ் 9 11. 2 ப்ளஸ் 9 11 ஆகும்போது ஒன்று மட்டும் வச்சுக்கணும், அந்த டென்ஸ் இங்கே கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? இது 100 ஆயிரும். இப்போ இது எல்லாத்தையும் அடிஷன் பண்ணி அப்படின்னா 1301 1301 ஆன்சர். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ நம்பர்ஸ்க்குனாலும் நீங்கள் எடுத்து பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள் 1000 பிளேஸ் இருக்குது, 100 தவிர்த்து 1000ங்கிற பிளேஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 2000 ப்ளஸ் 1000. ஓகேங்களா? 2000 ப்ளஸ் 1000 3000. ஓகேங்களா? 3000 நம்மகிட்ட ஸ்டார்டிங்கில் இருக்குது. ப்ளஸ் 300 ப்ளஸ் 800 300 800 நீங்கள் ஆட் பண்ணி அப்படின்னா எவ்வளோ வரும்? 1100. ஓகேங்களா? 1000 1100ன்னு வந்துட்டாலே 1000 வந்ததுனால இந்த 1000 இங்கே வந்துடும். அப்போ ஏற்கனவே நமக்கு 3000 இருக்கனால இது 4000 ஆயிரும். ஸோ 1100 இருந்துச்சு, பேலன்ஸ் இருக்குது 100 மட்டும் 100ல் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 60 ப்ளஸ் 70 60 70 நீங்கள் ஆட் பண்ணி அப்படின்னா 130. ஓகேங்களா? 130ங்கும்போது அந்த 100 இதில் வந்துடும். அப்போ 100 வந்து இதில் வந்துடும், பாக்கி இருக்க 30 மட்டும் நம்மள்ட்ட இருக்குது. ஓகேங்களா? லாஸ்ட்டாக வந்து 5 ப்ளஸ் 4 9. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 9 3 2 4 4239. ஓகேங்களா? இதான் ஆன்சர். ஸோ இதையும் நீங்கள் மைண்ட் கால்குலேஷனில் நீங்கள் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி கூட எழுதாமல், நீங்கள் எழுதவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எழுதாமல் மைண்ட்லேயே நீங்கள் பண்ணணும். இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் நீங்கள் யோசிக்கிற காமிக்கணுங்கிறக்காண்டி நான் எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு எழுதாமல் சொல்லிடுறேன் பாருங்கள். 2000 ப்ளஸ் வந்து 1000. ஓகேங்களா? தமிழ்லேயே சொல்கிறேன். 2000 ப்ளஸ் 1000 அப்போ 3000. 3000 நம்மள்ட்ட இருக்குது, மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3000 நம்ம கையில் இருக்குது. 300 ப்ளஸ் 800 300 800 கூட்டினீங்க அப்படின்னா 1100.
ஏற்கனவே 3000 நம்மள்ட்ட இருக்குது. ப்ளஸ் இப்போ ஒரு 1100 1000 அங்கே கொண்டு போயிருங்க 4000 100 மட்டும் நம்மள்ட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேங்களா? 1000 பிளேஸில் வந்து இப்போ நம்மள்ட்ட 4000 இருக்குது. 100 பிளேஸில் ஒரே ஒரு 100 இருக்குது. 4100 இப்போ நம்ம கையில் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 60 + 70 60 70 நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 130. ஏற்கனவே 4100 இப்போ ஒரு 130. 4000 இப்போ 130ல் இருக்கக்கூடிய 100 அங்கே கொண்டு போயிருங்க 4200. 4230 வந்து நம்ம கையில் இருக்குது. ஓகேங்களா? டென்ஸில் இப்போ 30 மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ 4230 ப்ளஸ் 5 + 9 அப்போது 5 + 4 ப்ளஸ் வந்து சாரி 5 + 4 வந்து 9. இப்போ 4230 இருந்துச்சு. இப்போ 4239. ஓகேங்களா? ஆன்சர் 4239. ஸோ ஆன்சர் வந்து உங்களால் ஸ்பீடாகவும் பண்ண முடியும், ஈஸியாகவும் பண்ண முடியும், அக்யூரேட்டாகவும் பண்ண முடியும். ஓகேங்களா? இதை பொறுத்தவரையும் வேதிக் மேக்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் ப்ராக்டிஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஆப்டிடியூட் பொறுத்தவரையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் ஸ்பீடாகவும் அக்யூரேட்டாகவும் அதே நேரத்தில் என்ன பண்ணிடலாம், ஈஸியாகவும் நீங்கள் அதை பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, நம்ம அடுத்த சம் போவோம். இது பாருங்கள், 4000 + 3000 மொத்தம் 7000. ஓகேங்களா? 7000 நம்மள்ட்ட இருக்குது. ப்ளஸ் 900 + 100 இப்போ 1000. ஏற்கனவே 7000 இருக்குது. இப்போ 1000ங்கிறது ஃபுல் நம்பர் வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ 7000 + 100 வந்து 7000 + 1000 வந்து இப்போ 8000. நம்ம கையில் 8000 இருக்குது. ஓகேங்களா? அடுத்து 10 பிளேஸ் போவோம். 10 பிளேஸ் போனீங்கன்னா 20 + சாரி 20 + 50. தமிழ்லேயே முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். 20 + 50. ஓகேங்களா? 20யும் 50 நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 70. ஓகேங்களா? ஏற்கனவே 8000 நம்மள்ட்ட இருக்குது. 8000 இப்போ வந்து ஒரு 70 8070 + 7 1 + 6 வந்து 7. ஓகேங்களா? அப்போ 8077 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதை நான் உங்களுக்கு எழுதியும் காமிக்கிறேன். ஸோ 4000 + 3000 வந்து எவ்வளோ? 7000. 900 + 100 வந்து 1000. ஓகேங்களா? 1000. இப்போ 1000ங்கிறது இப்போ 1000ன்னு வந்தனால அதை 1000தோட இடத்துல வச்சுருவோம். இப்போ இது 8000 ஆயிரும். தௌசண்ட்ஸில் எதுவுமே கிடையாது. சாரி, ஹண்ட்ரட்ஸில் எதுவுமே கிடையாது. ஹண்ட்ரட்ஸில் 0 தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து வந்து பத் 10 பிளேஸ் வெளியில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? 20 + 50. 20 + 50னா 70. அதுக்கப்புறம் 1 + 6 7. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆன்சர் வந்துருச்சா? ஸோ இவ்வளோ தான் வேதிக் மேக்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய சம்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறதையும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து 8000. இதில் பார்த்தீங்கன்னா 1000தோட பிளேஸ் வேல்யூ எதுவுமே இல்லை. ஓகேங்களா? 1000 பிளேஸ் வேல்யூ இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னா இந்த இடத்துல 0 இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இங்கே உங்களுக்கு 8000 மட்டும் தான் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 8000 உங்கள்கிட்ட இருக்குது. ப்ளஸ் வந்து இப்போ 100 பிளேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே 100 இருக்குது, இங்கே 500 இருக்குது. ஓகேங்களா? அப்போ 8000 100 இங்கே ஒரு 500 600 8600 8600. அப்புறம் 10உடைய பிளேஸ் வேல்யூ பாருங்கள். 50 + 70. 50 + 70 வந்து 120. 120 ஏற்கனவே வந்து எவ்வளோ நம்மள்ட்ட இருக்குது? 8600 இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 120 120 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 8600 + 120 120 ஹண்ட்ரட்ஸில் கொண்டு வந்துருங்க. 100 ஹண்ட்ரட்ஸில் கொண்டு வந்துருங்க. ஏற்கனவே 8600 இருந்துச்சு. இப்போ 8700 8700. ஸோ உங்களுக்கு எழுதி காமிச்சிடுறேன். ஓகேங்களா? கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ ஏற்கனவே நமக்கு 8000 இருக்குது. ஏன்னா 1000ல் இங்கே இந்த இடத்துல மட்டும் தான் 1000 இருக்குது. இங்கே 1000 வெளியில் ஹண்ட்ரட்ஸில் வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ 8000 எடுத்துக்கிட்டீங்க. ஸோ இங்கே வந்து 100 + 500 வந்து 600. அப்புறம் 50 + 70 வந்து 120. 120ன்னு வரும்போது 20 மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி உள்ள 100 இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ இது 700 ஆயிரும். அடுத்து 6 + 9 வந்து எவ்வளோ? 15. ஓகேங்களா? 15ன்னு வரும்போது 5 மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். 10 மேலே கொடுத்துடலாம். அது 30 ஆயிரும். ஸோ 5 3 7 8 8735. ஓகேங்களா? இதான் ஆன்சர். ஸோ இதே தான் நீங்கள் கரெக்டாக பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா சம்மும் நீங்களே போட்டு பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கேயும் 1000தோடைய வேல்யூ இருக்குது. ஆனால் இங்கே 1000 வேல்யூ இருக்குது, இங்கே இல்லை. அப்போ இங்கே 0 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 4000 4000. அப்புறம் வந்து இந்த இது பாருங்கள், ஹண்ட்ரட்ஸில் பாருங்கள். 4000 இருக்குது நம்மள்ட்ட ஏற்கனவே. ஓகேங்களா? 4000 இருக்குது. இப்போ வந்து 900 + 200. 900 + 200 எவ்வளோ? 1100. ஏற்கனவே 4000 இருக்கா? இந்த 1100ல் 1000 அங்கே கொண்டு போயிருங்க. 5000. 5100 நம்ம கையில் இருக்குது. 5100. இப்போ டென்ஸில் பாருங்கள், 7 + 1 சாரி 70 + 10 80. ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே வந்து 4000 எவ்வளோ இருந்துச்சு? 4000 ப்ளஸ் வந்து ஒரு 1100 இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ 5100. 5100 ப்ளஸ் வந்து இப்போ ஒரு 80. 5180. 5187. ஓகேவா? எப்படி இது வந்துச்சு? ஸோ இது வந்து 4000.
1000 வேல்யூ வந்து இது மட்டும் இருக்குது 4000. அதுக்கப்புறம் 900 + 200 900 + 200 எவ்வளோ? 1100. ஓகேங்களா? 1100ங்கும்போது இது 5000 ஆயிரும். 100 மட்டும் வரும். ஓகேங்களா? அடுத்து 70 + 10 எவ்வளோ? 80. 4 + 3 வந்து 7. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 7, 8, 1, 5. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் எல்லா சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். இதையுமே நீங்கள் என்ன பண்ணலாம். ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம். இது எல்லாமே எனக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களா ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த இது நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள், இதுக்கும் ஆன்சர் சொல்லுங்கள், கமெண்டில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் சிம்பிள் தான். 50 + 80 உங்களுக்கு சின்ன சின்ன பசங்களும் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு சிம்பிளாகவும் நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே ஒன்று தான். நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்டில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் வந்து அடுத்த இன்னொரு டாபிக், இப்போ நம்ம அடிஷன் பார்த்துட்டோம். அடுத்ததில் வந்து டபுள் ட்ரிபிள் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.